வேலையில நேர்மையா உண்மையாதான் உழைச்சிட்டு இருக்கேன். என் மருமக ஜெயிப்பான்னு சொல்லுங்க அத்தை. முடியுமான்னு கேட்டதே நான் தான். என்னையே சொல்றியா? அவங்க அந்த தொழில கொடி கட்டி பறக்கிறவங்க. நீ இப்பதானே வந்திருக்க, உன்னால எப்படி முடியும்? ஏன் அத்தை, என்னால முடியாதா? சரி சரி, சண்டை எதுக்கு? அவங்க வேலையை சரியா பார்த்தாலே எல்லாரும் முன்னேறலாம். போட்டி இருக்கலாம், ஆனா பொறாமையும் சண்டையும் எதுக்கு? புலவர்களுக்குள்ள போட்டி இருக்கலாம், சண்டை இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி இல்ல பார்வதி, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த தொழில பேர் எடுத்திருக்கேன். அந்த முதல் இடத்துல என்னைக்கும் நான் மட்டும்தான் இருக்கணும். எனக்கு போட்டியா வேற யார் வந்தாலும் நான் அவங்கள ஓட வைப்பேன். பார்வதி ஆண்டி, இந்த ஊர்ல 1000 மண்டபம் இருக்கு, 1000 பூக்கடை இருக்கு. அதுல உழைக்கிறவங்க 1000 பேர் இருப்பாங்க. நான் தான் முதல்ல வரணும்னு எல்லா இடத்துலயும் இவங்களே போய் உட்காந்துப்பாங்களா என்ன? பாத்தீங்களா மாஸ்டர், இதனாலதான் நான் யாரும் என் தொழில வர விடுறதில்லை. அப்படியே வந்தாலும் நான் கொஞ்ச நாள்ல ஓட விட்டுருவேன். மத்தவங்கள மாதிரி பயந்து ஓடுறவ நான் இல்ல, எங்கேயும் போயிட மாட்டேன். என் அத்தைக்கிட்ட நீங்க நல்லா டான்ஸ் கத்துக்கோங்க. ஏன்னா நீங்க தொழில தோத்துட்டா உங்களுக்குன்னு சாப்பிடுறதுக்கு ஒரு தொழில் வேணும்ல. டான்ஸ் கத்துக்கிட்டா நாளைக்கு டான்ஸ் கிளாஸ் வச்சு கூட பொழைச்சிக்கலாம். ஏய், என்ன நீ பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? அத்தை, பெரியவங்கன்றது வயசுல மட்டும் இல்ல அத்தை, குணத்திலயும் இருக்கணும், நினைக்கிற எண்ணத்திலயும் இருக்கணும். நம்மளை விட சின்ன வயசு ஆளுங்களுக்கு நல்ல மனசு இருந்தா அவங்க கால்ல கூட விழுந்து கும்பிடலாம். ஏற்கனவே உனக்கு வாய் நீளம், அந்த முத்து கூட சேர்ந்து உனக்கு இன்னும் நீண்டுகிட்டே போகுது. அத்தை, நான் 7 தான் அத்தை இருந்தேன். அவங்க தான் என்ன தொழிலை விட்டு ஓட வைக்கிறேன்னு சொன்னாங்க. நான் கேட்டுட்டு சும்மா இருக்க முடியுமா? நியாயப்படி அவங்க புதுசா ஒருத்தவங்க தொழில் ஆரம்பிச்சு முன்னேறி வந்தா தட்டி கொடுத்து பாராட்டி இருக்கணும். அந்த பெரிய மனுஷி தானே இவங்களுக்கு இல்ல. அதுவும் இல்லாம இவங்க இங்க ஆட வரல, உங்க மூலமா என்ன ஆட்டி வைக்க வந்திருக்காங்க. அத்தை, நமக்குள்ள ஏதாவது சீண்டி விட்டு அதை வச்சு என்ன தொழில இருந்து விரட்டி குளிர்காயலான்னு பாக்குறாங்க. ஓஹோ, இதுக்குதான் இந்த அம்மா இங்க வந்து சேர்ந்துச்சா? அத்தை, உங்ககிட்ட டான்ஸ நல்லா கத்துக்கிட்டா அப்புறம் அவங்கள தவிர யாருமே ஆடக்கூடாதுன்னு உங்களையும் ஓட வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. ஏய், இப்ப அதெல்லாம் உங்ககிட்ட கேட்டாங்களா? அந்த ஒல்லி உடம்புக்காரி சொன்ன மாதிரி தானே சமைச்சிருக்க. அப்பதான் நானும் அவள மாதிரி ஆக முடியும்.